வணக்கம் நண்பா நண்பீஸ். ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்டில் ஒரு சின்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான். அந்த இன்சிடென்ட் என்னன்னா, நான் வந்து நேற்று எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கள் ஆயா வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தான் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு டீ போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தப்பா கிட்ட வந்து எங்கள் ஆயா சொன்னாங்க, இந்த மாதிரி வெள்ளை சக்கரை இல்லை, நாட்டு சக்கரை தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு கொஞ்சம் வெள்ளை சக்கரை வாங்கிட்டு வர முடியுமா டீ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் சித்தப்பா வந்து கேட்டாங்க, நீங்கள் ஏன் நாட்டு சக்கரையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதான், அதனால இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து வெள்ளை சக்கரை தான் சாப்பிடுவாங்க, அதனால நீங்கள் வந்து அதை கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அப்போ புரியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன எனக்கு புரிஞ்சுதுன்னா, அது சொன்னோன்னே ஆயா போயிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. கரெக்ட் தானே, நம்ம சொன்னால் தானே தெரியும். அவங்க சொல்லலைன்னா அது நாட்டு சக்கரை போட டீ தானே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, நான் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரி சக்கரை பத்தலை போலுக்கு, இல்லை அவங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டீ தூள் யூஸ் பண்ணியிருக்காங்க போலுக்கு, அப்படி தான் நம்ம திங்க் பண்ணியிருப்போம். அவங்க சொன்னதுனால தான் நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தோட நம்மளோட பர்சனல் அப்படின்னா நம்ம சொன்னாதான் அது அடுத்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தயவு செஞ்சு உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம்னா அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. புரியுதா? நீங்க சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சா தானே அடுத்தவங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்றீங்க? யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ க்ளோஸா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லாதீங்க. யார் வேணா, எப்ப வேணா, எப்படி வேணா மாறலாம். புரியுதா? தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா பின்னாடி புரியும். பாய் நண்பா நண்பீஸ்.